தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி சுவாமி சொன்ன விஷயங்கள். தான்கிற சொல்லே சாமி பிடிக்காத ஒரு சொல். தன்னை அறிதல், இந்த செயலை வெறும் சொற்கள் தானே. சுவாமி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் லிவிங் எக்ஸாம்பிள் வரலாம். இது எவர் லிவிங், எட்டர்னலி லிவிங், எப்பயுமே வாழ்ந்துகிட்டு இருக்கவர். இந்த மாதிரி ஒரு சொற்றொடர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தியரிக்கிட்ட லாய்க்கிட்ட வருது, ப்ராக்டிக்கலாக இது கிடையாது. தன்னை அறிதல், தன்னை உணர்தல், இதெல்லாம் வெறும் சொற்றொடர் தான். இதை வாழ்ந்து காட்டுறது தான் பெரிய விஷயம். இந்த வாழ்ந்து காட்டுறது தான் ஞானிகள். தன்னை உணர்ந்து, தன்னை அறிந்து, தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்ந்தவர்கள். தானுங்கிறத போனால் தான் அந்த ஐக்கியமே ஏற்படும். இங்கே மறுபடியும் தன்னை அறிதல்னு வரும்போதே தன்னை அறிந்து என்ன செய்ய போகிறீங்க? தன்னை அறிந்து என்ன செய்ய போகிறீங்க? நான் இன்னார் என்னுடைய விலாசம், அவ்வளோதான். லிட்டரல் மீனிங் உங்களுக்கு தானே. தன்னை அறிதலுங்கிறது உங்களுடைய விலாசத்தை நீங்களே சொல்கிறீங்க, அவ்வளோதானே. ஆனால் தன்னை அறிதலுங்கிறது அது இல்லை. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வெறும் சொற்றொடர்கள். இது ஒரு வாழ்க்கை நெறியாக வர்றது எப்படின்னா ஞானிகளுடைய வாழ்க்கை நெறி தான். அவங்க தன்னை அறியறதே கிடையாது. பகவானை மட்டும்தான் அறிகிறாங்க, ஆண்டவனை மட்டும்தான் அறிஞ்சிருக்காங்க. ஆண்டவனை அறிஞ்சதுனால அனைத்தையும் அறிஞ்சிருக்காங்க. ஆண்டவனை அவங்க ஆண்டவனோடு தன்னை ஐக்கியப்படுத்துறதுனால அனைத்து சிருஷ்டிகளையும் அறிஞ்சிருக்காங்க, அனைத்து ஜீவராசிகளையும் அறிஞ்சிருக்காங்க, அனைத்து ஜீவராசிகளுடைய தேவைகளையும் அறிஞ்சிருக்காங்க. யாருக்கு துன்பம் தேவை, யாருக்கு இன்பம் தேவை, யாருக்கு வலி தேவை, யாருக்கு வேதனை தேவை, யாருக்கு சுகம் தேவை, எல்லாமே அவங்க அறிஞ்சிருக்காங்க. அவங்க ஆண்டவனை அடைஞ்சவங்க, ஆண்டவனை அறிஞ்சவங்க. தன்னை அறிஞ்சவங்க இல்லை. தன்னை அறிஞ்சவங்ககிட்ட எப்பயுமே ஒரு அகங்காரம் இருக்கும். நான் யார் தெரியுமா? ராவணன் சீத்தையை பார்த்து கேட்பானே, நான் யார் தெரியுமா? இவங்க தன்னை வச்சு அறிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி அறிஞ்சு வச்சுருக்காங்க? அந்த அகங்காரத்து மூலமாக அறிஞ்சு வச்சுருக்காங்க. இப்படித்தான் அறிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ தன்னை அறிதலுங்கிறது வேறு, ஆண்டவனை அறிதலுங்கிறது வேறு. ஆண்டவனை அறிதல் அனைத்து உயிரையும் அறிதல், ரெண்டும் ஒன்று.